அதிகமான பொருள்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார்கள். புகார் வருது. என்ன புகார்? ரொம்ப அதிகமாக கொண்டாந்து எங்கே வைக்கிறதுனே தெரியல. இவ்வளோ வெள்ளியும் பொண்ணையும் கொண்டு போய் எங்கே வைக்கிறது? வேண்டாம் வேண்டாம்னா கொண்டு வந்துட்டே இருக்காங்க. காலை தோறும் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஏற்கனவே கொடுத்தாச்சு, அப்புறம் திரும்பியும் காலை தோறும் வந்து கதவை தட்டிட்டு இருக்கிறாங்க. கொடுத்துட்டு போகிறாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. வேலைக்கும் அதிகமாய் கொண்டு வந்தார்கள் என்றார்கள். அப்பொழுது மோசே 6ஆம் வசனம், இனி புருஷர்களாவது ஸ்திரீகளாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் கொண்டு வருவது நிறுத்தப்பட்டது. ஒரு ஆர்டர் போட்டு தான் நிறுத்தினாங்க. ஒரு ஆர்டர் போட்டு நிறுத்தப்பட்டது. ஸ்டாப், காணிக்கை நிறுத்துங்க, போதும், வேணாம். என்றதுக்கு ஆள் இல்லை, வைக்கிறதுக்கு இடம் இல்லை, ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது, கொடுக்கறத நிறுத்துங்கன்னாங்க. 7ஆம் வசனம், செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருள்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாயும் இருந்தது. இதுதான் தெய்வீக மெத்தட். இந்த மெத்தடை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். வேறு எந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. அவர் இப்படி பண்ணார் பிரதர், நல்லா இருக்குது, அதை ஃபாலோ பண்ணலாமா? இவங்க இப்படி பண்ணாங்க பிரதர், இவங்க வடை விற்றாங்க பிரதர், பிரியாணி விற்றாங்க, பக்கோடா விற்றாங்க, அதெல்லாம் மெத்தடெலாம் வேணாம் நமக்கு. நம்ம என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம்? இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமான பொருள்கள் இருந்ததும் அல்லாமல் அதிகமாயும் இருந்தது. எல்லாம் சொல்லுங்க, அதிகமாயும் இருந்தது. யார் யாரும் என்னென்ன மெத்தடெலாம் யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணட்டும். எல்லாம் நல்ல வேலையை செய்கிறாங்க. ஆனால் மெத்தடுங்க சில நேரத்தில் அவ்வளோ நல்லதாக இருக்கிறது இல்லை. அவ்வளோ கத்திர மகிமைப்படுத்துகிற அளவுக்கு உன்னதமான மெத்தடாக இருக்கிறது இல்லை பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன் நான். நிறைய மெத்தடுகள் இருக்குது. அதில் எது பெஸ்ட் மெத்தடோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண முயற்சி எடுக்க வேணும் இல்லையா? சும்மா சாதாரண மெத்தடுக்கெல்லாம் போயிட்டு கத்தரை அவமானப்படுத்தக்கூடாது, அவர் மானத்தை வாங்கக்கூடாது. அதுதான் என்னுடைய குறிக்கோள். அவர் மானத்தை எடுக்காமல், என்னுடைய பரலோக பிதாவுடைய மானத்தை வாங்காமல் கொஞ்சம் மரியாதையாக இதை செய்ய வேண்டும் என்று தான் நான் பார்க்குறேன். அப்படி தான் அவர்கள் செய்தார்கள். வேண்டியதற்கும் அதிகமாக கிடைத்தது. எல்லாரும் சொல்லுங்க, வேண்டியதற்கும் அதிகமாக கிடைத்தது. இப்படி தான் ஃபைனான்ஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த மக்களுக்கு எங்கிருந்து இதெல்லாம் வந்தது? எதுக்கு வெள்ளி பொண்ணெலாம் கர்த்தர் கொடுத்தார்? தரித்திரத்தில் அடிமைகளாக கிடந்த நமக்கு இவ்வளோ வெள்ளி பொண்ணு மூட்டை மூட்டையாக கிடைச்சது எதுக்கு என்கிற அந்த அறிவு வந்து விட்டது. நான் சொல்லுகிறேன், அந்த அறிவு வந்துட்டால் குறைவு வரவே வராது. ஏன் பொத்தலான பை, ஏன் நிறைய வச்சு கொஞ்சமாக இருக்கிறது, ஏன் சாப்பிட்டு திருப்தி இல்லை, புசித்து பரிபூர்ணம் அடைகிறது இல்லை, ஏன் சட்டை உடுத்தியும் குளிர்காய்வதில்லைன்னு சொன்னால் இந்த அறிவு வரல. எங்கிருந்து எல்லாம் வந்தது? எதற்காக வந்தது? நான் கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறார் என்பதை கேட்க வேண்டுமே, கவனிக்க வேண்டுமே, அதை செய்ய வேண்டுமே என்கிற அறிவு வந்தாலே குறைவெல்லாம் நீங்கி போயிடும். பொத்தலான பையிலெல்லாம் பொத்தலாம் அடைபட்டு போயிடும். யாரும் அதிலிருந்து எடுத்து கொள்ளையடிக்க முடியாது உங்களிடத்திலிருந்து. ஏனென்றால் இந்த அறிவு வந்துவிடும்.